வணக்கம். என்னோட பேரு ராம்ராஜ். நான் ஒரு யூடியூபர். இங்க வந்துட்டு விளவங்கோடு இப்ப சட்டமன்ற தொகுதியில தேர்தல் நடக்க இருக்கிறது. அதனால வந்துட்டு இப்போ ஓட்டு யாருக்கெல்லாம் போடுவாங்க என்னன்னு நமக்கு பொதுமக்கள கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க இப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இதுல ஆமா. நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? அது நம்ம பைஜு அவங்களுக்கு கேபி சின்னத்துல நிக்கிறாங்க. அவங்களுக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கோம். என்ன காரணமாயிட்டு அவருக்கு ஓட்டு போட ஐடியால அது இருக்கீங்க? நமக்கு நிறைய சலுகைகள் செய்திருக்காங்க. பொதுமக்கள் நிறைய 4 வீடு வச்சு குடுத்திருக்காங்க விளவங்கோடு தொகுதியில. 500 குடும்பங்களுக்கு மருத்துவ உதவி செய்திருக்காங்க. அப்படி பல நன்மைகள்லாம் செய்திருக்காங்க. சரி, ஓகே சார். நீங்க வந்துட்டு இப்ப பைஜு சாருக்கு போடலான்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. இப்ப இதுல என்னன்னா, இப்ப இந்த காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி இருக்கு. அதுக்கு ஏன் போட மாட்டீங்க? என்ன தெரிஞ்சுக்கலாமா? காங்கிரஸ் அ அ பிஜேபி எல்லாம் போட்டு மாறி மாறி போட்டு எடுத்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இப்ப நம்ம விஜயதாசன் நிக்கிறாங்க. அவங்க காங்கிரஸ்ல இருந்தாங்க. இப்ப நாங்க நம்பி ஓட்டு போட்டோம். அவங்க இப்ப பிஜேபில அவங்க இதுல போய் சேர்ந்திருக்காங்க. அப்ப எப்படி சார் அதுல இது பண்ண முடியும்? சரி, ஓகே சார். இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்கு. நீங்க அதுல ஏன் வோட் பண்ண மாட்டீங்களா? நாம் தமிழர் கட்சி நானும் ஆ எலக்ஷன் முன்னாடியோட வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஓட்டு போடலாம்னு இருந்துச்சு. அப்ப இப்போ ஒரு ரீசனா ஒரு அறிக்கை குடுத்திருந்தாரு. இலவசமா புல்ல குடுக்குறேன் அப்படின்னு. அவருக்கு எப்படி சார் ஓட்டு போடுறது? புல்ல குடுக்குறவங்களுக்கு. ஓகே, ஓகே சார். இலவசமா குடுக்குறாராம். சரி சார், சரி சார். அதனோட அவரு சாப்டர் முடிச்சுட்டேன். அப்போ உங்களோட ஓட்டு வந்துட்டு கேக்கு தான் கேக்கு போடுவீங்க. கேக்கு. நல்ல மாற்றாங்க. நல்ல உதவி நல்ல பண்றாரு, கண்டிப்பா, கண்டிப்பா. மக்களுக்கு நல்லா கண்டிப்பா, செய்றாரு. கண்டிப்பா. அதனால கேக்குக்கு போடுவீங்க. கண்டிப்பா. சரிங்களா? அப்படியே தொடர்ந்து இன்னொரு சார விசாரிப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். என்னோட பேர் ராமராஜ். ஓகே. நான் வந்துட்டு யூடியூபர். ம். வந்துட்டு இப்ப சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. ம். நீங்க வந்துட்டு எதுக்கு ஓட்டு போடுவீங்க? இந்த நம்ம சர்வீஸ்மேன், ஆர்மிக்காரன், பிஜு, கேக்கு சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன் தெரியுமா? ஏன்னா பிஜேபியை நம்ப முடியாது, இந்த கட்சியை நம்ப முடியாது. அதெல்லாம் பணத்துக்கு வேண்டிய அளவு. ஆனா மிலிட்டரிக்காரனை நம்பலாம். அதனால கேக்கு சின்னத்துல தான் போடுவோம். வேற எந்த பிஜேபி வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், நாம் தமிழர் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நடிகரும் வேண்டாம். எனக்கு ரியல் சரி. ஆர்மிக்காரன். சரி, ஓகே சார். விஜய் வந்துட்டு நல்லா புதிய கொண்டு வரேன்னு அது ஒரு சொல்லியிருக்காரு. நடிகனுக்கு நடிக்க தான் தெரியுமே தவிர, இந்த அரசியல் என்ன களம் என்னன்னா அவனுக்கு தெரியாது. இன்னும் அவனுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? நான் இதை ஓட்டு போட்டாச்சு. கேக்கு சின்னத்துக்கு நிறைய ஓட்டு போட்டேன். ஓட்டு ஓட்டு போட்டீங்களா? போட்டாச்சு. இதான் பாருங்க. பாருங்க சார், ஆல்ரெடி கேக்கு சின்னத்துல நான் ஓட்டு போட்டேன். வேற யாருக்கு போனா போடுவேன்? ம். ஓகே. ஓகே சார், ஓகே சார். ஓகே. தேங்க் யூ. தேங்க்யூ. நல்லபடியா சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இந்த கேக்கு சின்னத்துக்காக நெறைய பேரு இந்த ஆர்மில இருக்கவங்க, ரிட்டயர்ட்மென்ட், போலீஸ் ரிட்டயர்டு இவங்கலாம் சேர்ந்துட்டு, நல்லபடியா இந்த மாரி கன்னியாகுமரி ஜவான்ஸ்ல நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நெறைய செய்வாங்க. இந்த மாரி சார இன்னும் ஜெயிக்க வச்சீங்கன்னா, இன்னும் நெறைய செய்வார்ன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதே மாரி இன்னும் கூட நெறைய இடத்துல விசாரிச்சுட்டு உங்களுக்கு யூடியூப்ல போடலாம். வணக்கம்.